நாங்கள் வந்து திருப்பூர் மாநகராட்சி 33வது வார்டு மன்னரை வில்லேஜுக்கு சேர்ந்த கேட்டுத்தோட்ட பகுதி மக்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லெவல் கிராசிங் 131க்கு பதிலாக நாங்கள் எங்கள் ஏரியாவில் வந்து மேம்பாலம் ஒன்று வந்து 2010 கொண்டு வந்தது. இந்த திட்டம் வந்து கிட்டத்தட்ட இப்போ 15 வருஷம் ஆச்சுங்க. எங்களுக்கு வந்து 2018 ஒரு கூட்டம் போட்டாங்க. எப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து ஈக்குவலாக 1,40,000 ரூபா எல்லாத்துக்கும் கொடுப்போம் ஒரு சென்டோட விலைக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 2021 வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு கூட்டம் போட்டு ஒரு இடத்துக்கு 27,000 ஒரு இடத்துக்கு 32,000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமான இதாக சொன்னாங்க சென்ட்டுக்கு. இப்போ மறுபடியும் வந்து அடிஷ்னலாக ஒரு இடம் எடுக்கிறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு இடத்துக்கு 27,000, ஒரு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 32,000, ஒரு இடத்துக்கு 4,5 லட்சம் போட்டிருக்காங்க. இதுக்கு ஏன் இத்தனை ஒரு 4 வருஷத்தில் 5 வருஷத்தில் இவ்வளோ பாரபட்சமான மதிப்பீடு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து அரசு அதிகாரிகள் சொல்ல நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் பிரகாரம் தான் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து நான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேயும் கேட்டேன், ஐஏஎஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் கேட்டேன், மாவட்ட கலெக்டர்கிட்டையும் கேட்டேன். இங்கே வந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து நம்ம மாவட்ட மந்திரி வந்துட்டாங்க, மாவட்ட கலெக்டர் வந்துட்டாங்க, 8 கலெக்டர் வந்தாச்சு, 10 டிஆர்ஓ வந்தாச்சு, எல்லாருமே வந்து பார்த்துட்டு அவங்க போயிட்டே தான் இருக்கிறாங்க. இங்கே பாதிக்கப்படுற ஒரு விவசாயிகளுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு நியாயமான இழப்பீடு இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கான இழப்பீடு எல்லாத்தையுமே கொண்டு போய் கோர்ட்டில் கட்டிட்டு அப்படிங்கிறாங்க. கோர்ட்டில் கட்டிட்டு நாங்கள் எப்படி வாங்குறது அப்படின்னா நீங்கள் தான் செலவு பண்ணி வாங்கிக்கணுங்கிறாங்க. போட்டு இருக்கிற 27,000க்கு நாங்கள் வந்து ஒரு 50,000 செலவு பண்ணி தான் போய் கோர்ட்டில் வாங்குகிற சூழ்நிலையை உருவாக்குறாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு சரியான வழிகட்டி அரசும் காமிக்கல, அரசு அதிகாரிகளும் காமிக்கல. இதுக்கு நியாயமான தீர்வு வேணும். விவசாய வயிற்றில் அடிக்காமல் மார்க்கெட் வேல்யூ இப்போ வந்து கேட்டிங்கன்னா 10 லட்சம் ரூபா போயிட்டு இருக்குது. இப்போ இவங்க போட்டிருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 27,000 போட்டு வச்சுருக்காங்க. அது 27,000 இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் புதுசாக ஒரு வேல்யூ அடிஷ்னல் இதுக்கு எடுத்துருக்குறாங்க. வெறும் 25,000 போட்டிருக்காங்க. திருப்பூர் மாநகராட்சி எல்லைக்குள்ளே எங்கேயாச்சும் ஒரு 25,000 27,000க்கு வந்து இடம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு மாநகராட்சியே பண்ணி கொடுக்கல, இல்லை தமிழ்நாடு அரசே பண்ணி கொடுக்க சொல்லுங்கள், நாங்கள் வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம். இல்லாட்டி எங்களுக்கு நியாயமான தீர்வு என்னென்னா 2018 எல்லாத்துக்கும் சமமான ஒரு அமௌண்ட்டு சொன்னாங்க, 1,40,000 ரூபா. அந்த மதிப்பீடாவது போட்டு கொடுங்கன்னு தான் கேட்குறோம். நாங்கள் இப்போ இருக்கிற 10 லட்சத்தை கேட்கல. தமிழக அரசு இதுக்கு ஒரு வழி பண்ணணும். விவசாயிகளுக்கு பாதிக்கப்பட்ட ஏழைகளுக்கு ஒரு தீர்வு வர நாங்கள் வந்து இதை வந்து போராடிட்டு தான் இருப்போம். இது வேலை செய்யறதுக்கு நாங்கள் விடுறதுக்கு தயாராக இல்லை. இதுக்கு மேலே ஒரு பிரச்சனைகள் பெருசாக ஆகாமல் இருக்கிறதுக்கு தமிழக அரசு தான் இதுக்கு வழிவகை செய்யணும். நன்றி. இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 48 குடும்பங்கள்னால் டைரெக்டாக பாதிக்கிறது 48 குடும்பங்கள். மறைமுகமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கு மேலேயே வரும். ஒவ்வொரு வாரிசு பிரகாரம் 48 குடும்பங்கள் நான் சொல்கிறேன். அது போக அவங்க வீட்டில் குடும்பங்களில் இருக்கிறவங்கள சேர்த்துனா கிட்டத்தட்ட 90க்கு 90 100க்கு மேலேயே வருங்க. இந்த லெவலில் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட 3 ஏக்கரா வந்து இதில் பாதிக்கப்படுகிறது. இந்த பாலத்துக்கு வந்து எடுக்கிறது வந்து 3 ஏக்கரை எடுக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா பெரிய 2 கிணறு நீராதாரம் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக நீராதாரம் இருக்கிற ஒரு கிணறு வந்து 2 கிணறு வந்து போகுது. 100 தென்னை மரம் அழியுது. இதை யாருமே வந்து கவர்மெண்ட்டில் கணக்கில் எடுக்கலை. பாதிக்கப்படுற இடத்துக்கு மட்டும்தான் வந்து கணக்கு எடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து தமிழக அரசு தீர்வு வந்து எங்களுக்கு நியாயமான திட்டத்தை பார்த்து சரியான ஆய்வு செஞ்சு எங்களுக்கு வழிவகை செய்யணும்னு கேட்டுக்கோங்க.